படை மாட்சி என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். உறுப்பமைந் தூரஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. எல்லா வகைகளும் நிறைந்ததாகவும் இடையூறுகளுக்கு அஞ்சாமல் போரிடக்கூடியதாகவும் உள்ள படை ஓர் அரசின் மிக சிறந்த செல்வமாகும். உலைவிட தூரஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படை கல்லால் அரிது. போரில் சேதமுற்று வலிமை குன்றிய போதும் எவ்வித இடையூறுகளுக்கும் அஞ்சாத நெஞ்சுறுதி பழம்பெருமை கொண்ட படைக்கு அல்லாமல் வேறு எந்த படைக்கும் இருக்க முடியாது. ஒளித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக் கெடும். எலிகள் கூடி கடல் போல் முழங்கி பகையை கக்கினாலும் நாகத்தின் மூச்சொலிக்கு முன்னால் நிற்க முடியுமா? அதுபோலத்தான் வீரன் வெகுண்டு எழுந்தால் வீணர்கள் விழுந்து மடிவார்கள். அழிவின் றறையோ போகா தாகி வழிவந்த வன்கணதுவே படை. எந்த நிலையிலும் அழியாததும் சூழ்ச்சிக்கு இரையாகாததும் பரம்பரையாகவே பயமற்ற உறுதி உடையதும் தான் உண்மையான படை எனப்படும். கூற்றுடன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றலதுவே படை. உயிரை பறிக்கும் சாவு எதிர்கொண்டு வந்தாலும் அஞ்சாமல் ஒன்றுபட்டு எதிர்த்து நிற்கும் ஆற்றல் உடையதற்கே படை என்ற பெயர் பொருந்தும். மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. வீரம் மான உணர்வு முன்னோர் சென்ற வழி நடத்தல் தலைவனின் நம்பிக்கையை பெறுதல் ஆகிய 4ம் படையை பாதுகாக்கும் பண்புகளாகும். தார்தாங்கி செல்வது தானை தலைவந்த போர்தாங்கும் தன்மை அறிந்து. களத்தில் முதலில் எதிர்கொள்ளும் போரை தாங்கி தகர்க்கும் ஆற்றலை அறிந்திருப்பின் அதுவே வெற்றி மாலை தாங்கிச் செல்லக்கூடிய சிறந்த படையாகும். அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானே படைத்தகையால் பாடு பெறும். போர் புரியும் வீரம் எதிர்த்து நிற்கும் வல்லமை ஆகிய இரண்டையும் விட ஒரு படையின் அணிவகுப்பு தோற்றம் சிறப்புடையதாக அமைய வேண்டும். சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. சிறுத்து விடாமலும் தலைவனை வெறுத்து விடாமலும் பயன்படாத நிலை இல்லாமலும் உள்ள படைதான் வெற்றி பெற முடியும். நிலை மக்கள் சால உடைத்தெனினும் தானே தலைமக்கள் இல்வழி இல். உறுதி வாய்ந்த வீரர்களை அதிகம் உடையதாக இருந்தாலும் தலைமை தாங்கும் தலைவர்கள் இல்லாவிட்டால் அந்த படை நிலைத்து நிற்க முடியாது.